அன்பே கடவுள். வெல்கம் டு ஏ ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபுல் ஃபர்னிஷ்டு லக்ஸரி பங்களா. 2400 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கார் பார்க்கிங், சிட் அவுட் ஏரியாவோட ரொம்பவே கிளாசிக்காக பிரம்மாண்டமாக டிசைன் செஞ்சுருக்காங்க. இந்த 3 பெட்ரூம் கொண்ட லக்ஸரி பங்களாவை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை 4 பெட்ரூமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக டிசைன் செஞ்சுருக்காங்க. இண்டிவிஜுவல் காம்பவுண்டோட அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து ரசித்து ரொம்பவே நல்லா செஞ்சுருக்காங்க. இது போல் நல்ல அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது மெயின் டோர். ரொம்பவே அழகாக கிளாசிக்காக டிசைன் செஞ்சுருக்காங்க. இந்த பங்களாவோட சேஃப்டி பர்பஸ்க்கு வீடியோ காலிங் ஃபெசிலிட்டிஸும் செஞ்சுருக்காங்க. இந்த பங்களாவோட லிவிங் ரூமு எல்லா ரூமுக்குமே ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுட்டாங்க. சென்ட்ரலைஸ்டு ஏசி ஃபெசிலிட்டிஸ் செஞ்சுருக்காங்க. அதை எப்படி நல்லா சிறப்பாக செஞ்சுருக்காங்கன்னு அடுத்ததான் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது லிவிங் ரூம். இந்த லிவிங் ரூமை ரொம்பவே அழகாக டிசைன் செஞ்சுருக்காங்க. ஃப்ரெஞ்சு விண்டோ அமைச்சு இன்டீரியருக்கு தகுந்த மாதிரி டீசெண்டாக கர்ட்டனும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ரூமோட அடுத்த சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா ஹை சீலிங், அதாவது டபுள் ரூஃப் மெத்தடு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பங்களா எப்போதுமே வெளிச்சமாக இருக்கும், ஹீட்டு உள்ளே வராது, கூலாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கும். இந்த ஹாலோட இன்டீரியரை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பங்களாவோட இன்டீரியர் செமையாக இருக்குது அப்படின்னு. இப்போது சென்ட்ரலைஸ்டு ஏசியில் லிவிங் ரூமோட ஏசியை பார்க்குறோம். ஃபால் சீலிங்லேயே மெர்ஜ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சென்ட்ரலைஸ்டு ஏசியோட அவுட்டோர் யூனிட்டை ஓப்பன் டெரஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே யூனிட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் டெரஸை பார்க்கும்போது அந்த யூனிட்டையும் நம்ம பார்ப்போம். டிவி யூனிட்டையும் ஸ்பீக்கர் வைக்கிறதுக்கும் பேக் லைட்டோட அழகாக டிசைன் செஞ்சுருக்காங்க. நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு புரியும். பங்களாவோட எல்லா மெட்டீரியலையுமே A1 குவாலிட்டியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நாங்கள் ரியலாக பார்க்குறப்பவே தெரிஞ்சது, உங்களுக்கும் புரியும் வீடியோலையே. பங்களாவோட ஃப்ளோரிங்க்கு டிசைன்டு மார்பிள் லேட்டஸ்ட் டிசைனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங்கோட ஹை ரூஃப்லேயே வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்கும் கிளாஸில் ஒரு விண்டோவும் அமைச்சிருக்காங்க. நீங்கள் வாங்க போகிற இந்த பங்களாவோட கேட்டட் கம்யூனிட்டியில் 37 டைப்ஸ் ஆஃப் அம்யூனிட்டிஸ் செஞ்சு தராங்க. அதில் சில அம்யூனிட்டிஸை மட்டும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் இன் பிட்வீனில். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க பெட்ரூம். இந்த பெட்ரூம் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வசதியோடு அமைஞ்சிருக்கு. 2 விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு விண்டோவை ஃப்ரெஞ்சு விண்டோவாக அமைச்சிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 14.8க்கு 10.4 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஹாலில் பார்த்த மாதிரியே ஃபால் சீலிங்கில் தான் எல்லா ரூம்லேயும் எல்லா இடத்துலையுமே ஏசி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சென்ட்ரலைஸ்டாக. நீங்கள் தேவையான கூலிங்கை அந்தந்த இடத்துல ரிமோட் வச்சு நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூமுக்கு தேவையான அளவுக்கு செல்ஃப் வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அம்யூனிட்டிஸோட 2 பாயிண்ட் மட்டும் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு அம்யூனிட்டியை ஸ்விம்மிங் பூல். பெரியவங்களுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூலும் கிட்ஸுக்கெல்லாம் ஒரு ஸ்விம்மிங் பூலும் அமைச்சு தராங்க. இப்போ நம்ம பார்க்குறது அட்டாச்சு ரெஸ்ட் ரூமை பார்க்குறோம். வெஸ்டர்ன் டைப்பில் வால் மவுண்டடாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வாஷ் பேசினும் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட்டு டைப்பில் ஷவருக்கு கிளாஸ் பார்ட்டிஷனும் செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக இந்த பங்களாவோட சாமி ரூமை பார்க்குறோம். சாமி ரூமவே ரொம்ப நேர்த்தியாக அழகாக டிசைன் செஞ்சுருக்காங்க. வீட்டுக்கு வெளியிலேருந்து யாரும் வீடியோ காலிங் பண்ணாங்கன்னா அதை பேசுகிறதுக்கு இங்கே ஹால்லேயே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க ஃபேஸே தெரியும். நீங்கள் பார்த்துட்டு வேணும்னா திறந்து விடலாம். இது உங்களோட சேஃப்டி பர்பஸ்க்கு தான். அடுத்ததாக பங்களாவோட கிச்சனை பார்க்க போகிறோம். பார்த்ததும் மிரண்டுருவீங்க. செமையாக டிசைன் செஞ்சுருக்காங்க. எல்லா வசதிகளையும் அமைச்சு கொடுத்துட்டாங்க. கிச்சனுக்கு தேவையான எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தா புரியும்.
இன்டீரியருக்கு தகுந்த மாதிரி கிச்சனோட ஃப்ளோரிங்கை மட்டும் டிஃப்ரெண்ட் டிசைனாக அமைச்சிருக்காங்க. இந்த கிச்சனோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 14.10க்கு 8.1 என்ற அளவில் அமைஞ்சிருக்கு. மைக்ரோ ஓவன், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிஷ்வாஷர் எல்லா ப்ரொவிஷனுமே செஞ்சு கொடுத்துட்டாங்க. சிம்னியும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. கிச்சனுக்கு தேவையான அளவுக்கு செல்ஃபு, கப்போர்டு வசதியெல்லாம் செஞ்சுட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது கிச்சனோட யூட்டிலிட்டி ஏரியா. நீங்கள் சர்வன்ட் மெய்டு வச்சுருந்தீங்கன்னா அவங்க அக்சஸ் பண்ணுறதுக்கு டோர் ஃபெசிலிட்டிஸும் செஞ்சுருக்காங்க. சர்வன்ட் மெய்டு தங்குறதுக்கு தனியாக ஒரு ரூமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதை அடுத்ததான் நம்ம வீடியோவில் பார்ப்போம். இங்கே உள்ள எல்லா செல்ஃபு, கப்போர்டையும் திறந்து காமிக்கணும்னு எங்களுக்கு ஆசை தான். ஆனால் அதுக்கான நேரம் பத்தாது, வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக போகும்னு அப்படியே நாங்கள் காமிச்சிட்டோம். நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்ததாக பங்களாவோட ஸ்டேர் கேஸை பார்க்க போகிறோம். இந்த ஸ்டேர் கேஸோட ஹேண்ட்ரைல வுட் ஃபினிஷிங்கில் செஞ்சுருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸுக்கு கீழேயே இன்வெர்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷனும் செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக டைனிங் ரூம் பார்க்குறோம். இந்த டைனிங் ரூமுக்கு 2 ஃப்ரெஞ்சு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸாக இந்த டைனிங் ரூம் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் ஃபால் சீலிங்கில் சென்ட்ரலைஸ்டு ஏசி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட்டட் கம்யூனிட்டியோட அடுத்த அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது ஜிம்மு. அதில் எல்லா லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்டோட ஃபிக்ஸ் பண்ணி தராங்க. அடுத்த அம்யூனிட்டிஸு பாக்ஸிங் கோர்ட்டும் ஒன்று அமைச்சு தராங்க. டைனிங் ஏரியாவோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 13.7க்கு 11 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. லிவிங் ரூம்லேருந்து ஹை சீலிங் டாப் வியூவை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்ததாக கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க காமன் ரெஸ்ட் ரூமை பார்க்குறோம். இதையும் வெஸ்டர்ன் டைப்பில் வால் மவுண்டடாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வாஷ் பேசினும் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸுக்கும் பங்களாவோட ஃப்ளோரிங் சேம் மார்பிளை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர் கேஸோட லேண்டிங் ஏரியாவில் வால் ஃபிக்ஸ் பண்ணாமல் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் டிவைடர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் பங்களா நல்லா வெளிச்சமாக இருக்கும். இப்போது நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். இங்கே பெரிய மிரர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பங்களாவோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமும் ஒரு மல்டிபர்பஸ் ஹாலும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்ததுலேயே புரிஞ்சிருக்கும். இன்டீரியர் லைட்டிங் எஃபெக்ட்டு, கலர்ஸு எல்லாமே பார்த்து ரொம்ப கிளாசிக்காக செஞ்சுருக்காங்க இந்த பங்களாவை. இப்போது ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க பெட்ரூமை பார்க்குறோம். இந்த பெட்ரூமுக்கும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி தேவையான அளவுக்கு கப்போர்டு வசதி எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஞ்சு விண்டோ ஒன்றும் நார்மல் விண்டோ ஒன்றும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங்லேயே ஏசி ப்ரொவிஷனும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வசதி செய்யலை. ஃபஸ்ட் ஃப்ளோரில் காமன் ரெஸ்ட் ரூம் ஒன்று அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் எதுக்கு அமைச்சிருக்காங்கன்றத நான் அடுத்த பார்ட்டு பார்க்கும்போது டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த பெட்ரூமுக்கு ஒரு பால்கனி வசதி செஞ்சுருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனோடு அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற ஃப்ரெஞ்ச் விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த பால்கனியை அக்சஸ் பண்ண முடியும். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரே ஒரு செல்ஃபு பார்ட்டிஷனை ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், டிசைன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இப்போது காமன் ரெஸ்ட் ரூமை பார்க்குறோம். இந்த காமன் ரெஸ்ட் ரூமையும் வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சிருக்காங்க. வால் மவுண்டடாக அமைச்சிருக்காங்க. ஷவருக்கு கிளாஸ் பார்ட்டிஷன் செஞ்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க மல்டிபர்பஸ் லிவிங் ரூமோட என்ட்ரன்ஸ் டோரை தான் பார்க்குறீங்க. 5 ஸ்டார் ஹோட்டலில் அமைச்சிருக்க மாதிரி அமைச்சிருக்காங்க பிரம்மாண்டமாக.
இந்த லிவிங் ரூமுக்கு எதுக்கு டோர் அமைச்சிருக்காங்கன்னு நீங்கள் யோசிக்க வேணாம். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லிவிங் ரூம் வந்து மல்டிபர்பஸ் லிவிங் ரூம். அதாவது நீங்கள் லிவிங் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கெஸ்ட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஒரு ரூமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் காமன் ரெஸ்ட் ரூம் அவங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ரூமுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு ஏசியும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கை வுட்டன் டெக்ஸ்சரில் அமைச்சிருக்காங்க. 2 பால்கனி ஆக்சசிபிலிட்டி இந்த லிவிங் ரூமில் அமைஞ்சிருக்கு. இந்த மல்டிபர்பஸ் லிவிங் ரூமுக்கு 3 விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் 80 வில்லாஸ் வருது. இதோட அடுத்த அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யோகா, ஏரோபிக்ஸ், டான்ஸு, மியூசிக் ரூம். இந்த மல்டிபர்பஸ் லிவிங் ரூமோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 14.7க்கு 9 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக ஃப்ரெஞ்ச் விண்டோலேருந்து பால்கனி ஆக்சஸ் பண்ணி வெளியில் பார்த்துட்ருக்கோம். 3 பால்கனியை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மல்டிபர்பஸ் ஹாலுக்கு 2 பால்கனி ஆக்சஸ் பண்ண முடியும். அடுத்த பெட்ரூமில் இன்னொரு பால்கனி ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்துட்டு ஹை சீலிங்கையும் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள லிவிங் ரூமையும் பார்க்குறோம். சீலிங் ஹேங்கிங் லைட்டை பாருங்கள், ரொம்பவே அழகாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க மாஸ்டர் பெட்ரூமை பார்க்குறோம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 14.7க்கு 12.11 என்ற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கும் ஃபால் சீலிங்கில் ஏசி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம் வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வசதியோட அமைஞ்சிருக்கு இந்த மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கு ஓப்பன் டெரஸ் பால்கனி வசதியும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2 ஃப்ரெஞ்ச் விண்டோ அமைச்சிருக்காங்க. அடுத்ததான் பால்கனியை பார்ப்போம். இந்த பால்கனியோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனியோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 10.7க்கு 7.5 என்ற அளவில் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக ட்ரெஸ்ஸிங் ரூமை பார்க்குறோம். இந்த ரூமுக்கு தேவையான அளவுக்கு செல்ஃபு, கப்போர்டு வசதியெல்லாம் செஞ்சுருக்காங்க. அட்டாச்சு ரெஸ்ட் ரூமுக்கு ஸ்லைடிங் டோர் அமைச்சிருக்காங்க. இதை மாடர்னாக நல்ல டிசைனாக செஞ்சுருக்காங்க. இந்த பங்களாவில் இருக்கிற எல்லா ரெஸ்ட் ரூமுமே 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. கிளாசிக்காக அமைச்சிருக்காங்க. இதையும் வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சிருக்காங்க. வால் மவுண்டடு கிளாசெட் அமைச்சிருக்காங்க. ஷவருக்கு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் பார்ட்டிஷன் அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக பங்களாவோட ஓப்பன் டெரஸை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பங்களாவோட ஓப்பன் டெரஸில் இருக்கோம். ஃபியூச்சரில் நீங்கள் ரூஃப் கார்டன் அமைக்கிறதுக்கு வசதியாக டைல்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஓப்பன் டெரஸில். டெரஸில் அக்சஸ் பண்ணுற மாதிரி காமன் ரெஸ்ட் ரூம் ஒன்றும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதை வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சிருக்காங்க. வால் மவுண்டடாகவே அமைச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சென்ட்ரலைஸ்டு ஏசி யூனிட்டு. உங்களுக்கு காம்பேக்டாக அமைஞ்சிரும். நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு சிட் அவுட் ஏரியாவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பங்களாவோட கார்டனை பார்க்க போகிறோம். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில்
காம்பவுண்ட் வாலுக்கு பக்கத்தில் செட்பேக் ஏரியா நல்லா ஒரு 6 ஃபீட் விட்டுருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்குற ஃபஸ்ட்டு டோர் தான் யூட்டிலிட்டி ஏரியாவோட அக்சஸ் டோர். அடுத்ததாக சர்வன்ட் மெய்டோட ரூமை பார்க்குறோம். இந்த ரூமுக்கு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வசதி செஞ்சுருக்காங்க. ஒரு விண்டோவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அட்டாச்சு ரெஸ்ட் ரூமை பார்க்குறோம். இதை வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சிருக்காங்க. பங்களாவை நல்லா நீட்டாக சுற்றி வர முடியுது. சுற்றிலும் காம்பவுண்ட் வசதியும் செஞ்சுருக்காங்க. இங்கே ஒரு சிட் அவுட் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்காங்க. உட்டனில் பர்கோலா டிசைனும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டட் கம்யூனிட்டி வில்லா கேம்பஸில் மல்டிபர்பஸ் ஹால் ஒன்றும் அமைக்கிறாங்க. அது 100 சீட் கெப்பாசிட்டியில் அமைக்கிறாங்க. கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் அமைச்சு தராங்க. இன்டோர் கேம் ஃபெசிலிட்டிஸும் செஞ்சு தராங்க. மினி தேட்டர் ஒன்றும் அமைக்கிறாங்க. கான்ஃபரன்ஸ் ரூமும் ஒன்று அமைச்சு தராங்க. லைப்ரரி வித் ரீடிங் ரூமும் ஒன்று அமைச்சு தராங்க. இன்னும் பல அமெனிட்டிஸ் இருக்குது. மேலும் தகவல்களுக்கு எங்களை அணுகவும். அனைத்தும் நன்மைக்கே ஏர் ப்ராப்பர்ட்டி.